ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விராலிமலை ஸ்ரீ மெய்க்கனுடையாள் கோயில் திருவிழாங்க. பூச்சொரிதல் விழா நடந்து 5 நாள் காப்பு கட்டி வன்னிமரம் கோயிலேருந்து பால் குடம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாருங்கள், பூ மிதிக்கிறவங்க இது வந்து பூக்குழிங்க. பூ மிதிச்சுட்டு அப்படியே பால் குடத்தோட கோயிலுக்குள்ளே வருவாங்க. பொங்கல் வைக்கிறாங்கங்க. கோயிலுக்கு வெளியே வந்து அவங்கவுங்க விறகு கொண்டு வந்து அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்கிறாங்க. சக்கரை பொங்கல் வச்சு கோழி இருக்கிறவங்க கோழி இருப்பாங்கங்க. கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டுவாங்க. சரிங்களா, சாமிக்கு. இது வந்து எல்லா ஊர் மக்களும் வந்து பொங்கல் வைப்பாங்க. பாருங்கள், எல்லாம் கோயிலுக்கு வெளியே பொங்கல் வச்சு பொங்கலை உள்ளே கொண்டு வைப்பாங்க. அடுத்து மாவிளக்கு கொண்டு வந்து வைப்பாங்கங்க. பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கு போடுவாங்க. கோழி அறுக்கிறவங்க கோழி இருப்பாங்க, கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டுவாங்கங்க. இது வந்து இரவு நேரத்தில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. பாருங்கள், இரவு நேரத்தில் தான் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க. இது வந்து கோயிலோட வெளியில் வந்து விளக்கு பொருத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேங்காய் பழம், பூஜை ஜாமான்கள், உப்பு போடுவாங்கள்ல அம்மன் கோயிலில், உப்பு, அப்புறம் அந்த கண், காது, மூக்கு அதெல்லாம் விற்பாங்கள்ல, அதெல்லாம் கொண்டு உண்டியலில் வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் அம்மன் கோயிலில் வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது கோயிலோட வெளிப்புறங்க. இந்த வழியாக தாங்க வந்து அம்மனை தரிசிக்க உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா பூச்சொரிதல் விழா அப்போ பூ போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து மூலஸ்தானத்துக்கு முன்னாடி வந்து மாவிளக்கு போடுவாங்கங்க எல்லோரும். மூலஸ்தானம் அம்மன் வடக்கு பார்த்த காளின்னு போட்டிருக்காங்க. அவங்க வடக்கு பார்த்து இருக்கிறாங்க. இங்கே வந்து ஐயர் தேங்காய் உடைக்கிறாரு. இது வந்து சீட்டு விற்கிறாங்கங்க, அர்ச்சனை சீட்டெல்லாம் விற்கிறாங்க. இது வந்து மக்கள் கோயிலை சுற்றி இருக்காங்கங்க. கோயிலை சுற்றி உள்ளே போனோம்னா அந்த பக்கம் சமயபுரத்து மாரியம்மன் போட்டால், விநாயகர் போட்டால் இருக்குது. அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா அம்மன் மூலஸ்தானத்துக்கு லெஃப்ட் சைடு வந்து விநாயகர் இருக்காருங்க. அவர் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல தாங்க மாவிளக்கு போட்டிருக்காங்க. வெளியில் பொங்கல் வச்சு பொங்கலை கொண்டாந்து வச்சு தேங்காய் பழம் அங்கே ஐயர் உடைச்சாருல்ல, அவர்கிட்ட தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுவாங்க. வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் பாருங்கள், தண்ணி தெளித்து தொடச்சிட்டு மாவிளக்கு ஐயர் தேங்காய் உடச்சி தர தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு மாவிளக்கு போடுவாங்க. இது வந்து கரும்பு தொட்டிலுங்க. கரும்பை எடுத்துகிட்டு போய் புல்ல இல்லாதவங்க வேண்டிக்குவாங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து கரும்பில் வச்சு தொட்டி கட்டி வேண்டுதலை கொண்டாந்து நிறைவேற்றிட்டு இந்த கரும்பை வந்து ஓரமாக வச்சுருவாங்க. இது வந்து அக்னி சட்டி எடுக்கிறதுங்க. இந்த பாருங்கள், மாவிளக்கு போட்டாங்களா, இது வந்து வயிற்றில் மாவிளக்கு போடுறாங்க. இது வேண்டுதலுங்க. அவரை படுக்க வச்சு அவரோட வயிற்றில் வந்து மாவிளக்கு போடுறாங்க. இது வந்து கோயிலோட வெளிப்புறங்க. அன்றைக்கி நைட்டுங்க. ஓம் சக்தி மெய்க்கனுடையாள் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அன்றைக்கி நைட்டுங்க. இது அன்றைக்கி நைட்டு இல்லைங்க, இது அதுக்கு அடுத்த நாள் நைட்டுங்க. இன்றைக்கி வந்து நாள் பால் குடம் மாவிளக்கு, அடுத்த நாள் வந்து வேல் குட்டுவாங்க, படுகலாம். வாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம்.
குத்தி வேல் ஆடிக்கிட்டு போனதை பார்த்தீங்க. இது பாருங்கள், இவர் வந்து 2 பக்கமும் அருவா வச்சுருக்காரு. அருவா மேலே நின்று சாமி சொல்லுவாங்கங்க. அடுத்து வந்து படுகளங்க. இந்த பாருங்கள், அந்த குச்சி எல்லாத்தையும் வந்து ஆட்டு கருவில் இருக்க குட்டியாக அறுத்து அந்த தலையை ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கி போட்டு கீழே விழுவாமல் பிடிச்சி மஞ்சள் நீரோட முடியுங்க. வாங்க சாமி சுற்றி வராங்க, அதையும் பார்ப்போம், படுகளம் பார்ப்போம் வாங்க. படுகள வரையில் நிறைய வேஷம் போட்டு ஆளுங்க வருவாங்க. படுகளம் முடிஞ்சோடனே மஞ்சள் நீராட்டு விழாங்க. மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சோடனே விராலிமலை மேய்க்கனுடையாள் அம்மன் கோவில் திருவிழா இனிதே நடந்தேறியது. அனைவரும் வாருங்கள், அம்மன் அருள் பெற்று செல்க. நன்றி, வணக்கம்.